யுக யுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 12. ஜெய் காலையில் கண் விழித்து பார்க்க தனது கைக்குள்ளாக அடங்கியவாறே இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள் அகல். அப்பாடா, இங்கதான் இருக்கா. கனவுல கூட அம்மா வீட்டுக்கு போற மாதிரியே வந்திருக்கா. அப்பா, இந்த லவ்வு ஜவ்வு உனக்கு தேவையா ஜெய்யே? நீ ஒரு டான், அதை மறந்துட்டு இவ கூட வாயாடிக்கிட்டு இருக்கியே என்று அவன் மூளை அவனுக்கே அறிவுறுத்தியது. இவள் தேவையில்லை என்றுதான் அவளை அவர்கள் வீட்டிற்கே அனுப்பி வைத்தான். ஒரு நிமிஷத்துல எனக்கும் சேர்த்துல மரண பயத்தை கண்ணுல கொண்டு வந்து விட்டா. பாதகத்தி, அவளுக்கு ஏதாவது ஒன்னாகி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன் என்று மனம் பதைத்தது. எனக்கு மட்டும்தானே அதோட பதபதப்பு தெரியும். இவ என் கூட வாழ்றாளோ இல்லையோ, உயிரோடவாவது இருக்கணும் என் கூட என்று தானே இவன் பின்னாடியே ஓடினான். ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் கூட இவன் இழந்திருப்பான் அவளை. அந்த பதபதைப்பு அவனுக்கு இப்போதும் உண்டு. அதை நினைக்காதே ஜெய் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தலையை சிலுப்பி அந்த நிகழ்வை மறக்கவும் மனதிலிருந்து அகற்றவும் கண்களை மூடிக்கொண்டான். சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்தவன் பச்சக்கென்று அவளது கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். ஐயையோ என்று பதறிப்போய் எழும்பியவள் அவனிடமிருந்து விலகி அமர்ந்து, என்னடா பண்ற? அப்போது அந்த டாவில் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஆனாலும் தன்னுடைய கை விரலால் அதை கட்டுப்படுத்தி கொண்டு முறைத்து பார்த்தவன், குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன். யாரு கூட? உன் கூடத்தான் என்று சொன்னதும் தான் என்னது என்று தன்னுடைய புடவையை எல்லாம் குனிந்து பார்த்தவள் நிம்மதியாகி அவனை பார்த்தாள். இங்க பாரு, நீ சொன்னதை தான் நானும் சொல்றேன். உனக்கு குடும்பம் நடத்த வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ போய் பண்ணிக்க. ஆனா அதுக்கு நான் வரமாட்டேன். சரி, வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் கண்டிஷன் இருக்கா? அவன் சரி என்றதுமே, என்ன இவன் பட்டுன்னு வேற கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான், இப்ப நம்ம என்ன பண்றது என்று யோசனையிலேயே இருந்தாள். அவனோ, ஹலோ லாயரு, வேற எதுவும் ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை என்று மொத்தமாக அங்குமிங்கும் தலையாட்டியவள் அமைதியாக மீண்டும் படுத்து கொண்டாள். அப்பாடா, முத்தம் கொடுத்ததை மறந்துட்டா என்று எழுந்து குளித்து வெளியே வந்தவனை மேலும் கீழுமாக பார்த்து வைத்தான் ஆதீசன். அவனை பார்த்ததுமே, இந்த பரதேசி ஏண்டா காலையிலேயே வந்திருக்கான் இங்க? அவன் வீட்டில் புள்ள குட்டிங்களெல்லாம் பார்த்துக்க மாட்டானுங்களா என்ன என்று கேட்டவாறே திவாகரின் அருகில் வந்து அமர்ந்தான். விட்ரா விட்ரா, நம்ம பையன் நம்ம மாதிரியே தானே இருப்பான் என்று திவாகர் சொன்னான். என் நேரம்டா, உங்ககிட்ட எல்லாம் அவமானப்பட வேண்டியது இருக்கு. உனக்கு வேற வழி இல்லை ராசா. அப்புறம் என்ன விஷயம்? காலையிலேயே வந்திருக்க? எதே காலையிலேயேவா? மணியை பாருடா, 1:30 மணிக்கு கோர்ட்லேருந்து வந்து உன்னை பார்க்கலாம்னு காத்துட்டு இருந்தா இப்போத்தான் நீ எழுந்து வர. ஓ, அவ்வளவு நேரமாகிருச்சா என்று அவனருகில் உட்கார்ந்தவனிடம் ஆதீசன் ஒரு பேப்பரை கொடுத்தான். அதில் செபாஸ்டினின் படமும் அவரது பெயரும் போட்டு செய்தியும் போட்டிருந்தனர். கல்லூரிகளில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி செபாஸ்டின் தலைமையில் குழு ஏற்படுத்தப்பட்டு விசாரித்து அறிக்கை தர அரசு நியமித்துள்ளது. இதுதான் செய்தியே. அதை பார்த்ததுமே ஜேசியும் திவாவும் சத்தமாகவே சிரித்துவிட்டனர். ஆடு பயிரம் மேய்ஞ்சுதா மேயுதான்னு பார்க்கறதுக்கு ஓனாயவே அனுப்பி விசாரிக்க சொன்னாங்களாம். அந்த கதையால இருக்கு. எப்படிப்பா இப்படியெல்லாம் இவனுங்களுக்கு பதவி பணமெல்லாம் சுலபமாக கிடைக்குது? எல்லாம் பணமும் கான்டாக்ட்ஸும் இருக்கிறது தான் காரணம். என்னடா இது கருமோ, இவனையெல்லாம் ஏண்டா இன்னும் பூமிக்கு பாரமாக கடவுள் விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல. அது விட்றா, எல்லாம் ஒரு காரணமாக தான். ஆமாம் ஜெய், என்ன உன் வீட்டுக்காரம்மா சத்தத்தையே காணோம், சமாதானப்படுத்திட்டியா? அதை கேட்டதுமே திவாவோ பக்கென்று சத்தமாகவே சிரித்து விட்டான். அதை பார்த்த ஜெய்யோ அவனை முறைத்தான். ஏண்டா சிரிக்கிற? இல்லைல்ல, லாயரம்மா என்னைக்கு அமைதியாக இருந்திருக்காங்க? இன்னும் தூங்கி எழும்பலையா இருக்கும், அதான் வீடே ஒரே அமைதியாக இருக்கு. எப்படியும் தூங்கி எழுந்ததுமே மீண்டும் ரேடியோ ஆன் செய்யப்படும். திவா, உதப்படுவ, ஓடி போயிரு. ஏண்டா அவனை திட்டுற? நான் வேறொரு விஷயமா வந்தேன். சொல்லுடா. பழைய கேஸ், அதான் உன் லாயரம்மா சாட்சியாக வந்த கேஸ் விசாரணைக்கு மறுபடியும் நம்பியார் எழுதி போட்டிருக்காரு. வர வெள்ளிக்கிழமை ஆஜராகணும். இந்த தடவை நீ இருக்கணும். உன் பொண்டாட்டி சாட்சி சொல்ல வரணும். என்னவாக போகுதோ தெரியல. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிடு. ஒரு முன்ஜாமீனுக்கும் அப்ளை பண்ணி வைக்கணும். எதுக்குடா என்று அவனை பார்க்க ஜெய்யோ பேப்பரை பார்த்தான். அவனுக்கு இப்போது எதற்கு முன்ஜாமீன் என்று புரிந்தது. உடனே ஓகே டன் டன் என்று பேசி முடித்துவிட்டு எழுந்து சென்று விட்டான். அந்த வாரம் முழுக்கவே எல்லோருக்குமே ஒரு மன அழுத்தத்திலேயே போனது. இதுவரைக்கும் இருந்த ஒரு மிருது தன்மை ஜெய்யிடமிருந்து காணாமல் போயிருந்தது. அவன் அவனாகவே இல்லை. இரவில் கூட அகல்விழியை தொட்டு கொண்டு கூட படுக்கவில்லை அவன். அவளுக்கு ஏதோ அந்நிய தன்மை போல தெரிந்தது. அதைவிட அவன் எப்போது வருகிறான் எப்போது போகிறான் என்று கூட பாதி நாட்கள் அவளுக்கு தெரியவில்லை. ஏற்கனவே அவனோடு உள்ள நெருக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தவளுக்கு இது ரொம்பவே வசதியாகி போயிற்று. ஆனால் பாவம் தனுஷின் காதுகள்
கொஞ்சம்தான் பஞ்சராகி போய்விட்டது. அகல்விழியோ தன்னால் ஒரு இடத்துக்கும் போக முடியவில்லை என்று ஜெய்யின் மீது கோபம் இருந்தது. அதையெல்லாம் இறக்கி வைக்கும் இடமாக தனுஷ் இருந்தான் அங்கு. அதே நேரம் வாசு கடுமையான மன உளைச்சலில் இருந்தான். அவனுக்கு அவன் ஆபீஸில் விசாரணை வைத்து ஒரு வழியாக்கி விட்டனர் அவனை. இத்தனை காலமாக வேலை பார்க்கும் கம்பெனியிலிருந்து நோட்டீஸ் வாங்கும் அளவிற்கு வந்து அது விசாரணையிலும் முடிந்து இப்போது வேலையே போகும் நிலைமையில் வந்து நின்றிருந்தது. ஏற்கனவே நம்பியாருக்கும் வாசு தன்னுடைய மகளை அடித்தது தெரிந்திருந்தது. என்னதே என்கிட்ட பிச்சை எடுத்து அதுல படிச்சு அதனால வேலை கிடைச்சு வாழ்றவன் அவன் என் மகளை எப்படி அடிப்பான்? எவ்வளவு தைரியம் வந்துச்சு அவனுக்கு? அவனை நம்ம வீட்டுக்கு கூப்பிடு, மன்னிப்பு கேட்க வைக்கணும் என்று கோபத்தில் அவனை அழைத்திருந்தார். அதனால் நேராகவே வாசுவை அழைத்து அவர்கள் வீட்டில் வைத்து பேசி ரீனு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அம்மாவையும் மகனையும் அங்கே உட்கார வைத்திருந்தனர். வாசு அப்போதுதான் முதன்முறையாக உணர்ந்தான், இங்கே நல்லவர்களுக்கோ பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி போகிறவர்களுக்கோ காலமே இல்லை என்று முழுதாக புரிந்து கொண்டான். ஒன்று வாய் திறமை இருக்க வேண்டும், இல்லை பணம் இருக்க வேண்டும். இரண்டும் இல்லாத நல்லவர்களுக்கு இங்கே வாழ தகுதியே இல்லை போல என்று நினைத்து அமர்ந்திருந்தான். அனிதாவோ தனது மகனின் உயிர் முக்கியம் என்று நினைத்து வாசுவிடம் மன்னிப்பு கேட்க சொன்னார். உண்மையில் சாதுவான ஒரு மனிதனை இப்படியான சூழ்நிலைகள் தான் மிருகமாக்கிவிடும். அவன் யாரையுமே கடிந்து கூட பேச மாட்டான். அவனை இப்படி கேவலப்படுத்தி அவளது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் முடியாது என்று பிடிவாதம் பிடித்து நின்றபோது தீபனோ அவனை அடி வெளுத்தெடுத்து விட்டான். ரத்தமே வந்துவிட்டது. வாசுவோ மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா காலில் விழுந்து கேட்க மாட்டேன் என்று உறுதியாகவே நின்று விட்டான். அவனோடு வேலை செய்யும் அத்தனை பேரையும் வர வைத்திருந்தனர். அத்தனை பேர் முன்னாடியும் அவளிடம் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னால் எப்படி இருக்கும் அவனுக்கு? கூனி குறுக்கி நின்றிருந்தவன் அவளிடம் போய், உன் அடிச்சது தப்புதான், மன்னிச்சிரு என்று முகத்திற்கு நேராகவே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தீபனோ அவனது முதுகிலேயே அடித்து அவனை அவளுடைய காலில் விழ வைத்து விட்டான். வாசு அப்போதே மொத்தமாக உடைந்தே போய்விட்டான். ரீனு என்ற பெயரும் முகமும் அவனது மனதில் ஆழமாக பதிந்து போய்விட்டது. அதுவும் கோபத்தின் சாயலிலேயே பதிந்து விட்டது. தன்னை இப்படி அசிங்கப்படுத்தியவளினை தானுமே அசிங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடுதான் எழுந்தான் அவன். அவனால் அங்கு யாருடைய முகத்தையுமே பார்க்க முடியாது. முகமெல்லாம் வீங்கி இரத்த காயத்தோடு அனிதாவின் கையை பிடித்து கொண்டு நடந்தவன் திரும்பி ரீனுவை ஒரு பார்வை தீர்க்கமாக பார்த்து கொண்டு வந்திருந்தான். ரீனுவிற்கு இது கொஞ்சம் அதிகமோ என்று தோன்றும் அளவிற்கு நடந்து முடிந்துவிட்டது. தன் அப்பாவின் பணத்தில் வளர்ந்தவன் என்கின்ற எண்ணம் இருந்ததால் அவனை அவள் மதிப்பதே இல்லை. அவன் நடித்தது குற்றம்தான். தானும் அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனால் இனி ஒன்றுமே தன்னால் செய்ய முடியாது. பரவாயில்ல, ஆனாலும் இது கொஞ்சம் நல்லாத்தான் இருக்கு. நம்ம காலில் விழுந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் முன்னாடியே மன்னிப்பு கேட்டிருக்கான். சூப்பர் தான். இனி நம்ம பக்கமே பையன் திரும்பி பார்க்க மாட்டான். இனி நீ என் அடிமடா அடிமை என்று சந்தோஷப்பட்டு கொண்டாள். ஆனால் அந்த சந்தோஷத்தின் ஆயுட்காலமோ குறைவு என்று புரிவதற்குள்ளாக வாழ்க்கை என்னென்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறதோ. இந்த ஒட்டுமொத்த தகவலை எல்லாம் கேள்விப்பட்ட ஜெய்யோ அகல்விழியை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு சென்று இப்போது வாசுவின் முன்பாக உட்கார்ந்திருந்தான். வாசுவினை பார்த்தவளுக்கு ஒன்றுமே புரியாமல் என்னென்ன ஆச்சு என ஓடிப்போய் அவனது கையை நெற்றியை என்று தொட்டு தொட்டு பார்த்தாள். வாசுவோ அவளது கையை தள்ளி விட்டவன், எல்லாம் இவரால தான். இவர் உன்னை அசிங்கப்படுத்தி கழுத்துல தாலி கட்டினதுக்கு இவர் தங்கச்சி என்னை கேவலமா பேசிட்டா. அதை தாங்கிக்க முடியாம தான் அடிச்சிட்டேன். அதுக்காக என்ன கேவலப்படுத்துறதுக்கு எல்லார் முன்னாடியும் என்ன அவளோட காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கான தண்டனை தான் இது. என்னை அடிச்சே அவளோட காலில் விழ வச்சாங்க. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என் முன்னால வந்துடாதீங்க. நான் மிருகமாவே மாறிடுவேன் என்று கோபத்தில் கத்தினான். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழிக்கேற்ப அவனது கோபமும் கர்ஜனையும் அப்படியே இருந்தது. அதை கேட்ட அகல்விழி திரும்பி ஜெய்யனை பார்த்தாள். எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இதை வாசுவே தான் சரி செஞ்சுக்கணும். விஷயத்த கேள்விப்பட்டேன், உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கு அனிதாவிற்கோ ஜெய் தன் வீட்டிற்கு வந்ததே பிடிக்கவில்லை. அதுவும் தன்னுடைய மகள் அங்கே இருக்கிறாள் என்பதே பிடிக்கவில்லை. இப்போது சேர்ந்து வந்திருக்கிறார்கள் என்றதுமே வெறுப்புத்தான் வந்தது அவருக்கு. நிம்மதியாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் இவனும் இவன் குடும்பமும் வந்து மொத்த நிம்மதியையும் கெடுத்து விட்டார்கள் என்று ஆத்திரம்தான் வந்தது. அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்து கொண்டார். வாசு இப்போது ஜெய்யிடம் வந்து, தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையிலிருந்து 2 பேரும் தள்ளியே இருங்க. என் வாழ்க்கையை அடுத்து எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ முடிவெடுத்துட்டு என் தங்கச்சியை இங்கே விட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவளுக்கும் எங்களுக்குமான உறவு இதோட முடிஞ்சுது. அவ்வளவுதான். நீங்களே முடிவெடுத்துக்கோங்க என்று விட்டு அமைதியாகி விட்டான் அவன்.
இப்போது குழப்பத்தில் இருப்பது ஜெய் இல்லை, அகல்விழிதான். இவனோடு செல்ல வேண்டுமா, இல்லை அண்ணாவோடும் அம்மாவோடும் இருக்க வேண்டுமா என்று முடிவு செய்ய முடியாமல் அமைதியாகவே நின்றிருந்தாள். தாலி கழுத்தோடு இத்தனை நடந்த பிறகும் இங்கிருந்தால் அது நரகம். அம்மா அடுத்து என்ன முடிவெடுத்து என் வாழ்க்கையை தீர்மானிப்பார் என்றே சொல்ல முடியாது. இந்த நரகத்திற்கு அந்த நரகமே மேல் என்று ஜெய்யினை பார்த்தாள். அவனோ தோலை குலுக்கி, உன் இஷ்டம் எதுவோ அது மாதிரியே முடிவெடு, ஆனா அதான் இறுதி முடிவா இருக்கணும் என்று விட்டு தன்னுடைய காரில் சென்று அமர்ந்து கொண்டான். அடுத்த 5வது நிமிடத்திலேயே அகல்விழி அவனது காரில் முன்பக்க கதவை திறந்து கொண்டு ஏறி அமர்ந்தாள். அதில் சிறிது உதடு விரித்து சிரிக்க முயன்றவனை பார்த்து, எந்த நரகம் பெட்டர்னு முடிவெடுத்து வந்திருக்கேன், அவ்வளவுதான் என்று முடித்துவிட்டு வெளியே வெறித்து பார்த்தாள். அவளது அந்த வார்த்தை அவனது மனதை கிழித்தது. உடனே வேகமாக காரை எடுத்தவன் எதுவுமே பேசாமல் கோபத்தில் கொண்டு போய் வீட்டில் விட்டுவிட்டு எங்கு சென்றான் என்றே தெரியவில்லை. அவன் சென்ற திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். 2 நாட்கள் இருந்த இணக்கம் இப்போது முற்றிலுமாக முறிந்து போயிருந்தது. ஒரு அசாதாரண சூழல் அங்கே உருவாகியிருந்தது. தங்களது அறைக்குள் சென்றவளுக்கு எதுவுமே ஓடவில்லை. அமைதியாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் ஏன் இத்தனை புயலும் பூகம்பமும் வர வேண்டும்? எல்லாம் தன்னால் தான் என்று தன் தலையிலேயே அடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அண்ணனை நினைத்து அழுதாள், தன்னை நினைத்து அழுதாள். அம்மா பாவம், எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார் அவர், அவர்களை இப்படி தலை குனிய விட்டுவிட்டேனே என்று அழுதாள் அவள். அழுது அழுது சாப்பிடாமல் அப்படியே அரை மயக்கமும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் படுத்துக்கொண்டாள். அப்படி நள்ளிரவு அறைக்கதவை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டதுமே திடுக்கிட்டு எழுந்தவள் மெதுமெதுவாக கண்களை திறந்தாள். அங்கே முகத்தை மூடியபடி கண்கள் மட்டும் அப்படியே மின்ன அவளருகில் யாரோ வரவுமே வீல் என்று கத்தி, ஐயையோ கொலகாரன், கொல கொல, காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க என்று அலறி அடித்து கட்டிலின் மேலேறி துள்ளவுமே அறையின் லைட்டினை யாரோ போட அங்கே பார்த்தால் ஜெய் கோபத்தில் நின்றிருந்தான். அதன் பின்புதான் மெல்ல மெல்ல கட்டிலில் அமர்ந்தவள் தன்னுடைய நெஞ்சை பிடித்து கொண்டு அமர்ந்தாள். அவள் அருகில் போய் அமர்ந்தான் அவன். அவனது கண்களோ இரத்த சிவப்பில் இருந்தது. அவனது கண்களை பார்க்க பயந்து போனவள் அவனிடமிருந்து விலகி அமர்ந்து கொண்டாள். அவள் விலகி அமர்ந்ததை பார்த்தவனோ அவளது கையை பிடித்து திருகி தன்னருகில் கொண்டு வந்தான். அவளது நாடியை பிடித்து தூக்கி தன்னை பார்க்க வைத்தான். அவளோ ஒரு நொடிதான் அவனது கண்களை பார்த்திருப்பாள். உடனே பயத்தில் கண்களை இறுகமாக மூடிக்கொண்டு, இந்த கண்ணை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொன்னவளது உடலே நடுங்கிக் கொண்டிருந்தது. ஜெய்யோ மெதுவாக நடுங்கிக் கொண்டிருந்தவளை தன்னுடைய நெஞ்சுக்குள் அணைத்து பிடித்து ஆசுவாசப்படுத்த தன்னுடைய கைகளால் முதுகை வருடி கொடுத்தான். ஆனால் இன்னுமே அவளது உடலின் நடுக்கமும் மனதின் பயமும் போகாதிருக்க அந்த மெல்லிய அணைப்பு இறுகிய அணைப்பாகவே மாறி போயிருந்தது. அது அவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு நிகழ்விற்கு வழி நடத்தியிருந்தது. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.